நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தைவீஹ்யேஷா குணமயி மமமாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. கண்ணன் பகவத்கீதையில் தெரிவிக்கிறார், முக்குணமயமான இவ்வுலகத்தில் உன்னை கட்டி வைத்துள்ளேன். உன்னுடைய உடலும் 3 குணங்களோடே கூடியது. இது மாயையானது. எளிதில் உன்னால் வெளியே வர முடியாது. ஒரே வழிதான் உள்ளது. உன்னுடைய கால்கட்டை விடுவித்துக் கொள்ள வேண்டுமானால் என் காலை கட்டிக்கொள். அப்போதுதான் உன் கால்கட்டு விடுபடும். என்ன தெளிவான வார்த்தைகள்! நமக்கு கால்கட்டு உள்ளது. நம் கால்கட்டுகளை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அதுகளை தகர்த்தெறிய வேண்டும். ஒரே வழி பெருமானுடைய காலை கட்டி கொள்வதுதான். அது எது? நம் கால்கட்டு. பெருமானுடைய காலை கட்டி கொள்வது என்பது யாது? இதைத்தானா கண்ணன் கீதையில் கூறுகிறார்? ஆம், மம மாயா துரத்யயா. இந்த ஆச்சரியமான சம்சாரத்தில் இந்த உடலுக்குள்ளே உன்னை புகுத்தி இருக்கிறேன் அர்ஜுனா. நானாக செய்யவில்லை, என் இச்சப்படி செய்யவில்லை. நீ சேர்த்து வைத்திருக்கிற கர்மங்களால் தான் இவ்வுடலை பெற்றிருக்கிறாய். அந்த கர்மங்களை தொலைத்து கொண்டால் தானே நீ வெளியேற்றி வர முடியும். அதற்கு ஒரே வழி என் திருவடிகளில் சரணாகதி பண்ணுவது. நேற்று நாம் சந்தித்த போது கடைசியாக பார்த்தது, ஒருத்தர் 3 மாதம் மருத்துவமனையில் இருந்தார். வேலையெல்லாம் தடைபட்டு கெட்டு போயிற்று. இப்போது குணமானார். சடக்கென்று எழுந்திருந்தார். மனம் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. விட்ட வேலை அத்தனையும், வீணாக போன நேரம் அத்தனையும் திரும்ப பிடிக்க போகிறேன் என்ற வேகத்தோடு எழுந்திருக்கலாம். ஆனால் உடனடியாக செய்ய முடியாது. அவருடைய வியாதி, உடல்ல இருக்கிற நோய் பிடித்து இழுக்கும். 3 மாசமா கால் அடிபட்டிருந்ததுனாலே பயிற்சி இல்லை, நீட்ட முடியலே, மடக்க முடியல, எழுந்தா சுளீர்னு வலிக்கிறது. நமக்கு உடனே தோணும், எவ்வளவு நன்னா வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த உடம்பு பிடிச்சி படுத்துறதே இது ரொம்ப மோசம். நமக்கு உடனே இது நம்ம தோணி, இந்த உடம்பு படுத்துகிறதே மோசம், நான் தானே உடைச்சிட்டேன், இதுக்கு யாரை குற்றம் சொல்லி என்ன பயன்? தெய்வத்தை நொந்து கொண்டு பயனில்லை. நான் தான் தப்பா பார்க்க, சரியா இடத்த பார்க்காம தப்பா காலை வச்சு பிறண்டு கீழே விழுந்தேன். விழுந்ததுனால தான் உடைந்தது. உடையவே தான் 3 மாசம் படுத்துட்டு இருக்கேன். அப்ப எனக்கே நான் தேடிக்கொண்ட தாழ்ச்சி தான் இது. ஆனா எழுந்திருக்கும் போது நான் நல்லவனாகணும்னு முடிவு பண்ணிட்டேனே, நான் தான் இப்ப நன்னா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த உடம்பு படுத்துக்கிறதே என்னால் கொஞ்ச நேரம் பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டும். கண்டிப்பா உடம்பு சரியா போயிடும். நல்லதில் ஈடுபடத்தான் போறோம், நல்ல காரியங்களை செய்ய போறோம். ஆனா கொஞ்ச நேரம் ஆகுமே. நான் தப்பு பண்ணதுனால கீழே விழுந்திருக்கேனே, விழுந்ததுனால படுத்துட்டு உடம்ப கெடுத்துட்டு இருக்கேனே, அதை சரிப்படுத்திட்டு தானே மேற்கொண்டு வேலைக்கு போக முடியும். அதே உதாரணம், அதே எடுத்துக்காட்ட வச்சுங்க. இப்போது என் மனம் தெளிந்து எதற்காக பிறந்திருக்கிறேன்னு தெரிந்து கொண்டேன். பெருமான் என்னை கர்மங்களிலிருந்து விடுபடுவதற்காக படைத்திருக்கிறார், புரிந்தது. முக்தி அடைவதற்காக படைச்சிருக்கார், தெரிஞ்சுனுட்டேன். இத்தனை நாள் தெரியல. எங்கெங்கோ ஓடினேன், திருந்தேன், வாடினேன், வருந்தினேன் மனத்தால். இப்ப தெரிஞ்சு போச்சு. நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். சடக்கென்று எழுந்திருந்தேன். இதோ பக்தி செய்வோம் நாள். இத்தனை நாள் சேர்த்து வச்சிருக்கிற கர்மங்கள் காலை கட்டும், பிடித்து கீழே இழுக்கும். அந்த கர்மங்களால் தான் பெருமான் என்னை உலகத்துக்குள் படைத்து வைத்திருக்கிறார், ஒரு சரீரத்தில் புகுத்தி இருக்கிறார். அப்ப இதுல இருந்தெல்லாம் விடுதலை அடைவதற்கு வழி என்ன? நம்ம கர்மங்கள் காலை பிடிச்சு கட்டுறது, இதுலேருந்து வெளியில வரணும். நானானா நல்லவனாகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நம்மில் யார் தீயவர்கள்? யாரும் இல்லை. அதாரோ ஒரு சிலர் இருக்கலாமே தவிர அசுரர்களோ இராக்கதர்களோ யார் இப்போ மக்களுக்குள்ள தீயவர்களே கிடையாது. ஏனோ ஒரு நாள் தெரிஞ்சுக்கல, மற்றொரு நாள் புரிஞ்சுக்கிறார்கள். யாரும் புரிந்து கொள்ளாமல் போக மாட்டார்கள். ரத்தம் இள ரத்தமாக இருந்தால் 10 நாள் கழிச்சு தெரியும். சிறு வயசிலேயே முதிர்ச்சி ஏற்பட்டு விட்டால் உடனே தெரிய போகிறது. யாருக்காக இருந்தாலும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நான் ஏன் படைக்கப்பட்டேன், என் படைப்பாளி யார், படைக்கப்பட்ட பின் நான் என்ன செய்ய வேண்டும், இது தனி அவனுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. பகவான் என்ன படைத்தது கர்மங்களை தொலைக்க. அப்ப இந்த கர்மங்கள்ங்கிற கால்கட்டு விடுதலை ஏற்பட்டா தான் நான் நினைத்த பக்தியை ஓஹோன்னு இனிமே செய்ய முடியும். மேற்கொண்டு நல்ல செயல்களில் ஈடுபடணும்னா காமம் தொலையணும், கோபம் தொலையணும், கர்மங்கள் தொலைய வேண்டும். எப்படி தொலைக்கலாம்னு திரும்ப நோக்கினேன். அப்பதான் வழி தேடுறோம். என்னென்ன பண்ணா இந்த கர்மங்கள்லாம் தொலையும்? அதுவா, பகவான் சொல்லியிருக்கிற அனுஷ்டானங்களை நித்தியம் செய்ய வேண்டும். நாம் அவர் சொல்லி வச்சிருக்கிற படிக்கு காலை எழுந்திருத்தலோ, நீராடுதலோ, பெருமானுக்கு பூஜை செய்தலோ,
தீர்த்த யாத்திரை போவதோ, க்ஷேத்ராட்டனம் திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை போவதோ, தான தர்மங்களை செய்வதோ, தூய்மையாக வைத்துக் கொள்வதோ, நாமங்களை பாடுவதோ, இதெல்லாம் பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமானது. இதை பண்ணின்றிருக்க இந்த கர்மங்கள் தொலைந்து கொண்டே போகும், காமம் தொலைந்து கொண்டே இருக்கும். இது தொலைய மெதுவா நாம ரிலீஸ் ஆகிறோம். இந்த கர்மங்களுடைய கிளச்சஸ் அது இழுத்து பிடிச்சுட்டு இருக்கே, சங்கிலி போட்டு மூடி இருக்கே, அதுலேருந்து ரிலீஸ் ஆகும். பிசியோதெரப்பி பண்ண முட்டி ரிலீஸ் ஆகுது இல்லையா? அதே போல நித்தியம் இந்த கர்மங்களை பெருமான் நமக்குன்னு விதித்திருக்கிற நல்ல செயல்களை அவற்றை செய்ய பல்நெடுங்காலமான கர்மங்கள் விலகி கொண்டே போகும். கொஞ்சம் விலகினா இன்னும் பெட்டராகும், இன்னும் கொஞ்சம் விலகினா இன்னும் பெட்டராகும். இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரே அடியாக மொத்த கர்மங்களையும் ஒரு நாள்ல தொலைச்சிட முடியுமா? அப்படி நடக்காது. இன்னும் கொஞ்ச நாள் வாழத்தானே போறோம். அது தொலைக்கலாம், பெருமான் நினைத்தா ஒரே நிமிஷத்துல தொலைக்கத்தான் போறார். ஆனா ஒரு உடம்பு சரியானோம்னா மெதுவே தானே சரியா போறது. நாளைக்கு அர்த்தால சரியா படுமா சொல்லுங்க? ஒரு கர்ப்பிணி பெண் இப்பதான் குழந்தை பிரசவம் முடிஞ்சிருக்குன்னா 2 மாசம் ஆகும், அப்புறம்தான் உடம்பு தேரும். அது வரைக்கும் ஓடி ஆட முடியுமா? அதே போல இத்தனை நாள் இருக்கிற கர்மங்கள் காலை கட்டுகின்றன. நாம போய் பெருமானுடைய காலை கட்ட வேண்டும். சரணே சரண் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே உன் திருவடி தாமரகளையே சரணமாக பற்றினேன் நாகணமிஷ நம்பினான் சரணே சரண். நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பாடியிருக்கார். பெருமான் திருவடிகளையே உபாயமாய், அது ஒன்றையே நம் பாபங்களை கழித்து கொடுக்கும் வழியாய் பற்ற வேண்டும். சரணாகதி மிகச் சிறந்தது. அந்த சரணாகதியை ஆழ்வார்கள் அனைவரும் அனுஷ்டித்துள்ளார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த சரணாகதியை ஆழ்வார்கள் அனைவரும் அனுஷ்டித்துள்ளார்கள். நம்மாழ்வார் பெருமானுடைய திருவடிகளில் பல திவ்ய தேசங்கள்ல அவர் சரணாகதி பண்ணார். திருக்குடந்தை ஆறாவமுதன் சாரங்கபாணின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, கும்பகோணம்னு திவ்யதேசம். ஆறாவமுதே அடியேன் உடலன் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலன் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன். கோமளவல்லித்தாயாரோட சேர்ந்து சாரங்கபாணி ஆறாவமுது ஆழ்வான் அற்புதமா சேவை சாதிக்கிறார். அவர் திருவடிகளை கெட்டியா பிடிச்சுனுட்டோம்னால்னா மனதளவில் பற்ற வேண்டும், சரணாகதி அனுஷ்டிக்க வேண்டும். சிறுகுடந்த பெருமானிடத்திலேயோ வானமாமலை தெய்வநாயகன் நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலுமினி உன்ன விட்டொன்னும் ஆற்றகிற்கின்றிலேன் அரவினனை அம்மானே சேற்று தாமரை சன்னலூடு மலர் ஸ்ரீவரமங்கல நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே. பெருமானே, ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா என்னும் என்னை யானுடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம் பொழில்தன் ஸ்ரீவரமங்கல நகர். ஸ்ரீவரமங்க தாயாரோடே கூட தெய்வநாயக பெருமான் எழுந்தருளி உள்ளார். அவரிடத்தில் நம்மாழ்வார் சரணாகதி அனுஷ்டித்தார். அதோடு விட்டாரா? உலகமுண்ட பெருவாயா பதிகத்தில் திருவேங்கடவன் 7 மலை அப்பன் ஸ்ரீனிவாச பெருமான் வெங்கடேசன் அவன் திருவடிகளையே சரணமாக பற்றினார். அப்ப அவன் திருவடிகளை கட்டினால், அவன் காலை கட்டினால் நம் கால்கட்டுகள் விலகும். அப்ப நம்ம கால்கட்டு விலகணும், பெருமானிடத்துல சரணாகதி பண்றோம். பண்ணிவிட்டோமே சுவாமி, இப்ப எல்லா கர்மங்களும் தொலைஞ்சு போயிட்டான்னா சட்டுன்னு போகும். ஆனா எனக்கு இப்பவே மோட்சம் போகணுங்கிற அளவுக்கு வெறி, அவ்வளவு விருப்பம் இருந்தவரை கேட்கறேன்னு வச்சுங்க, அதே நிமிஷத்துல மொத்த கர்மங்களையும் தொலைச்சுட்டு முக்தி கொடுத்துடுவார். ஆனா நமக்கு ஒண்ணு அவ்வளவு முதிர்ச்சி ஏற்பட்டுடலை, அவ்வளவு மெச்சூர் ஆயிட்டோமா? கிடைக்கும் போது கிடைக்கட்டும்னு தான் வேண்டிக் கொள்கிறோம். அப்ப அது வரைக்கும் கர்மங்களை வைக்கிறார். வைத்து அந்த பிறவியின் இறுதியில் நமக்கு முக்தி கொடுக்கிறார். அப்ப நாம் கர்மங்களால் பிறந்தோம், இந்த உடலுக்குள் பெருமான் தான் கட்டி வைத்தார். இப்போது அந்த உண்மையை தெரிந்து கொண்டோம், முக்தி அடைய வேண்டும்ங்கிற விருப்பம் கொண்டோம், அதற்கு வழி தேடி உடனே சடக்கென எழுந்திருந்தோம். ஆனால் பழைய கர்மங்கள் அத்தனையும் நம்மை தடுத்தன, நம் காலை தடுத்தன, சங்கிலி போட்டு இழுத்தன. இதற்கு வெளியேறுவதற்கு வழி தேடினோம். அவன் காலை கட்டி நம் கால் கட்டுகளை விடுவித்து கொள்ளலாம் என்று புரிந்து கொண்டோம். அவன் காலை கட்டினோம், திருவடிகளே சரணம் என்று பற்றினோம். பெருமானம் உறுதி கொடுத்தார், கவலை வேண்டாம்,
நான் சொன்னபடிக்கு நன்றாக வாழ்ந்து கொண்டிரு, இந்த பிறவியின் இறுதியில் உனக்கு முக்தி கொடுக்கிறேன். அப்பவும் நமக்கு பயம் இருக்கே, இந்த சம்சாரம் என்ன பண்ணுமோ, இந்த கர்மங்கள்லாம் எத்தனை நாள் என்ன துன்பப்படுத்துமோ. ஒரு பக்கம் பாபம், மற்றொரு பக்கம் புண்ணியம். இப்போ நாம் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த சரணாகதி நான் பண்ணணுங்கிற புத்தி எப்போ வரும்? கர்மங்களெல்லாம் இருக்கே, நாம் சரணாகதி பண்ணாத்தானே இது தொலையும். சரணாகதி பண்ணணுங்கிற புத்தி வரணும் இல்லையோ, அதையும் பெருமானை தானே கொடுத்தாகணும்னார். கொடுக்கலாம், நாம் முடிவெடுக்கணும். நமக்கு எப்போது நல்லெண்ணெய் இருக்கும், ஒரு துளி நல்லெண்ணெய் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி முழுக்க இல்லையா, விட்டுடுங்க. நாளைக்கு கொஞ்சமானு இருக்கும், நாளைக்கு இல்லையா, நாளைக்கு இருக்கும். எப்போவாவது ஒரு நாள், ஒரு வாரத்துக்குள்ளேயோ ஒரு மாதத்துக்குள்ளேயோ ஒரு நாள் 2 நாள் நாமே நல்லவர்களாக தான் இருப்போம். ஒரே பக்தியாக இருக்கும், நேர்மையாக இருக்கணும்னு தோணும், தூய்மையாக இருக்கணும்னு. இந்த உலக விஷயம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. யாரானும் வம்பு பேச வந்தால் கூட, ஆமாம் என்ன பேச்சு, பேற்ற விஷயம் பகவான், அதை விட்டுட்டு இந்த வம்பு பேசிட்டுருக்கமே என்று நமக்கே தோணும். இதை போல தோன்ற நேரங்கள் இருக்கு பாருங்க. அது 10 நிமிஷமாக இருக்கட்டும், 15 நிமிஷமாக இருக்கட்டும், தயவுசெய்து ஊன்றி கேட்டுங்கோ. நம்ம இப்போ தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இந்த நேரத்தை தான். நம்ம ஒத்தொத்தர் இடத்துலையும் நல்ல சத்வகுணத்தோடு இருக்கிற நேரம் வரும். அது 1ஆம் தேதியும் வரலாம், 10ஆம் தேதியும் வரலாம், 30ஆம் தேதியும் வரலாம், எந்த தேதின்னு தெரியாது, அது வரும். நமக்குள்ளேயே இருக்கிற சத்துவம், ரஜஸு, தமசு, இதில் ரஜோகுண தமோ குணங்கள் தாழ்ந்து சத்வகுணம் உயர்ந்து சில நாட்கள் இருக்கும். அப்போ நல்லது பண்ணலான்னு தோணும். பெரியோர்களாரான்னு சொன்னால் கூட காது கொடுத்து கேட்கலாம், நன்னத்தானே சொல்கிறார் அப்படின்னு தோணும். கோவிலுக்கு போனோம்னா கூட பெருமாள் ரொம்ப நன்னா இருக்கார் தோணும். ஆனால் அந்த தோன்ற சமயத்தை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. இதை போல் தோன்றது இல்லையா, உடனே கெட்டியாக அந்த டைமை பிடிச்சுங்க. பிடிச்சுன்னுட்டு என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா, அது தோன்ற சமயத்தில் ராமாயண புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு படிப்போம், கீத புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு படிப்போம், ஒரு கங்கைக்கோ காவிரிக்கோ போய் நீராடுவோம், தான தர்மத்தை செய்வோம், தூய்மையாக பேசுவோம், பாசுரங்களை சொல்வோம், நல்ல செயல்களில் ஈடுபடுவோம். ஏன்னா இப்போ மனசை ஒத்துக்கிறதோ இல்லையோ, இந்த 10 நிமிஷம் நல்லா இருக்குது, அந்த 10 நிமிஷத்தில் இந்த வேலையை ஆரம்பிப்போம். 1/2 மணியில் அது கெட்டு கூட போட்டோம், கவலைப்படாதீங்க. அந்த 10 நிமிஷத்தில் நல்ல நேரம் கிடைச்சதே, எல்லாரும் கொஞ்ச நேரமான நல்லவர்களாக இருப்போம். அநேகமாக கோவிலுக்கு போயிருக்கிறச்சேவோ வேற எங்கேயோ ஒரு மட்டத்தில் இருக்கும், ஆசிரமத்தில் இருக்கும், கோவிலில் இருக்கும், மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும், இருக்கிறாப்பில் இருக்கும், பரவாயில்ல. அந்த இருக்கிறாப்பில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கூட பிடிச்சுடணும். இதுதான் இப்போ கோல்டன் அவர். இது கிடைக்கணும், கிடைக்கும், ஒத்தொத்தருக்கும் கிடைக்கும். நாமே நல்லவர்களாக இருக்கிற நேரம், அந்த நேரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு பெருமானை தியானித்தல், பாராயணம் பண்ணுதல், நித்திய அனுஷ்டானத்தில் ஈடுபடுதல் என்று நம்ம மனசை ஈடுபடுத்தினோம், உடல்களை ஈடுபடுத்தினோம்னு வச்சுங்க, மெதுவாக அந்த 1/2 மணி நேரத்துக்கு அது கண்ட்ரோலுக்கு வரும். அந்த 1/2 மணி நேரம் பண்ண நல்ல காரியத்தினாலே ஒரு 10 கர்மங்கள் தொலையும். ஒரு 10 கர்மம் பாவமாக இருக்கிறது தொலையும். ஏற்கனவே ஒரு 10,000 பாவத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன்னு வச்சுங்க. ஒரு நம்பருக்கு சொன்னேன், நம்பரே தெரியாதது, அது அத்தனை இருக்குது. நான் இப்போ ஒரு 10 கேட்டேன்னா 10,000ல் ஒரு 10 குறைஞ்சி போச்சு. பாக்கி இருக்கிறது 9,990. பரவாயில்ல. 10,000 பாபங்கள் இருக்கிறச்சே 10 நிமிஷம் எனக்கு நல்லெண்ணம் வந்தது. இப்போ 990 பாபங்கள் இருக்கிறச்சே 11 நிமிஷமான வரலாமோ இல்லையோ, வேண்டாம் 10.5 நிமிஷமான வரலாமோ இல்லையோ. அப்போ மறுபடியும் இன்னொரு தடவை அந்த கோல்டன் அவர் வரப்போகிறது பாருங்க. ஆனால் கொஞ்சம் கூட நேரம் வரப்போகிறது. அந்த நேரத்தை பிடிச்சிக்கணும், பிடிச்சிட்டு நல்ல காரியத்தை பண்ணணும். இன்னொரு 100 பாவம் குறையும். அப்போ எனக்கு 15 நிமிஷம் கிடைச்சிட போகுது. அப்போ நல்ல காரியம் பண்ணணும், 1000 பாவம் குறைஞ்சி போயிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல நேரம் கிடைக்கும். இப்படியே பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதனால தான் நம் எண்ணம் எப்போ நல்லதா இருக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். சத்வகுணம் உயர்ந்திருக்குங்கிறது நாம் தான் அறிவோம். அந்த குணம் நன்னா இருக்கிற சமயத்துக்கு தானம் பண்ணணும், நன்னா இருக்கிற சமயத்துக்கு அளவே அப்போ தான் பண்ணும். அந்த குணம் ஒழுங்கா இல்லை, நான் தானம் பண்ணணும்னா கூட எனக்கு பண்ண தோணாது. ஏன்னா அது அந்த தாக்குதலில் இருக்கேனோ இல்லையோ, மெதுவாக யோசிச்சு இதுலேருந்து வெளியில் வரேன். அப்போ இதை பேலன்ஸ் பண்ணி நல்லது பண்ண தீயது விலக நான் சுமந்துட்டு இருக்கிற பர்டன் குறையிறது, பாரம் குறையிறது. குறைய நான் லேசாக ஆரம்பிக்கிறேன். லேசாக இன்னும் டைம் கிடைக்கிறது. அப்போ இன்னும் நல்ல செயல்களில் ஈடுபடுறேன், தானே நல்லவன் ஆயிடுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னொரு விஷயம் பாருங்க, யத் பிரம்மகல்ப நியுத அனுபவேப்யநாசியம் தத் கில்பிஷம் சிருஜதி ஜந்துரிக க்ஷணார்த்தே. குரத்தாழ்வான் சாதித்தார், ஒரு 1/2 நிமிஷத்துல நான் சம்பாதிக்கிற பாவம்
பல நூற்றாண்டுகளுக்கு பல பிறவிகளுக்கு அதன் துன்பத்தை நான் அனுபவிச்சாகணும். அதனுடைய கர்மத்தின் பலனுக்கு பல பிறவி எடுத்தாகணும். அரை வினாடியில பண்ணேன்னா கூட அத்தனை கஷ்டம். அதே சமயத்தில் இன்னொன்று பாருங்க, அதே போல பல பல பிறவிகளுக்கு புண்ணியத்தை அனுபவிக்கிற அளவுக்கு அரை நிமிஷத்துல புண்ணியத்தை சம்பாதிச்சுடலாம். நான் சம்பாதிச்சிருக்கிற பாவம் எப்படி பல பிறவிகளுக்கு துன்பம் கொடுக்க வல்லதோ, அதே போல நான் ஒரு சிறு புண்ணியத்தை சம்பாதித்தாலும் அதுவும் பல பிறர்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அதுவே சரணாகதியில் மூட்டும், நல்லெண்ணத்தை கொடுக்கும், தர்ம காரியங்களை பண்ண வைக்கும். அப்ப அந்த கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருந்தா கூட சரி, ஒரு துளி நாமம், ஒரு துளி புண்ணியம், ஒரு துளி நன்மை, அந்த துளியை கொண்டு பிடித்து பிடித்துட்டே மாளிகையே கட்டிவிடலாம். ஒரு சின்ன துரும்ப கொண்டு என்ன வேணா பண்ணலாங்கிற இல்லையோ, சின்ன நல்ல செயலாலே எப்பேற்பட்ட பெருமையும் கிட்டும். ஆக ஒரு நிமிஷம் நல்லெண்ணம் இருந்தாலும் சரணம்னு பெருமானை நோக்கி போனோம் என்னால் கால் கட்ட அவிழும், பெருமான் கால்களை கட்டி கொள்ளுவதே வழி என்று பார்த்தோம்.